வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கோட் டீசர் பிரேக் டவுன் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி எந்த படத்தோட சிமிலராக இருக்குது அப்படின்றதையும் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு அப்டேட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சரியான பர்த்டே ட்ரீட்னு சொல்லலாம். நானும் ஒரு ஹார்ட் கோர் தளபதி ஃபேன் தான். நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, நைட் நமக்கு டீசர் அப்டேட் கொடுப்பாங்க, மேபி தளபதி பர்த்டே ஈவினிங் அன்னைக்கு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணேன். பட் ஆனால் இவங்க வந்து கோட் பர்த்டே ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் 49 செகண்ட்ஸ் டீசர் நைட்டே ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டீசர் பிரேக் டவுன் பண்ணிட்டு அப்புறமா இந்த ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டீசர் ஓப்பனிங் செகண்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேன் ஒன்று இருக்கும். அது பின்னாடி ஒரு பிராண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓசோன் அப்படின்ட்டு. அந்த ஓசோன் அப்படின்ற பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் காமர்ஸ் கம்பெனி தான். அது வந்து அமேசான் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு தான் அதை கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சேசிங் சீன்ஸில் யூஸ் பண்ண பைக்ஸோட நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணோன்னா அதுவுமே எல்லாமே ரஷ்யன் நம்பர் பிளேட்ஸ் தான். இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக ரஷ்யாவில் தான் நடக்குதுன்னுட்டு. அது மட்டும் இல்லை, அதில் வர ஒரு பைக்கோட நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் வந்து AK62 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. AK62 வந்து தலையோட அப்கமிங் மூவி விடாமுயற்சி தான். இது வந்து எதர்ச்சியாக நடந்ததா இல்லை வெங்கட் பிரபு வாண்டடாக வச்சாரான்றது எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷாட் ஒன்று நடக்கும். காரோட விண்ட்ஷீல்டு உடச்சிட்டு புல்லட் உள்ளே வர மாதிரி ஒரு சீனு. அது வந்து சிஜி ஒர்க் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. அந்த காரோட கிளாஸ் உடஞ்சி அந்த புல்லட் உள்ளே வர வரைக்கும் அந்த கம்போசிஷன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஷார்ட்டை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைக்கோட மிரரில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்க தளபதியோட ஃபேஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூவியில் எவ்வளோ விஎஃப்எக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னுட்டு. அடுத்து இந்த சீனில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையாகவே மாஸ்கோவில் இருக்க டாகன்ஸ்கியா அப்படின்ற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஒரு மியூசியமோட ஸ்பாட் தான். இது மாதிரி ஒரு பிஸியாக இருக்க ஒரு லொக்கேஷனில் எப்படி ஷூட் பண்ணாங்கன்றது உண்மையாகவே தெரியல. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீசரோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரேம்னு கூட சொல்லலாம், தளபதி என்ட்ரி. அந்த ஃப்ரேமுமே கூட பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு செகண்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் வந்து இந்த ஏஐயில் டிஏஜிங் பண்ண கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ்லாம் வந்துச்சு அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி. அந்த செகண்ட் லுக் போஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீசரில் வர அந்த ஏஐ கேரக்டர் வந்து விஎஃப்எக்ஸில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபைனல் அவுட்புட்டில் விஎஃப்எக்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னதான் இருந்தாலும் அந்த டிஏஜிங் பண்ண தளபதியோட கேரக்டர் பார்க்குறப்ப எனக்கு பிரேமலு மூவி அமல் டேவிஸ் தான் ஞாபகம் வந்தார். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விஎஃப்எக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அளவுக்கு இந்த டீசரில் வந்து அந்த டைட்டில்ஸ் அண்ட் ஃபான்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபேன்மேட் போஸ்டரில் வர டைட்டில் அண்ட் ஃபான்ஸ் ட்ரான்சிஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. ஈவன் பிஜிஎம் கூட தளபதிக்கான ஒரு டச் இல்லையோ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். டீசர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டக்குன்னு நிறைய விஷுவல்ஸ் வந்து ஜம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சீனையும் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிது. லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து சைனீஸில் ஏதோ எழுதி இருந்துச்சு. அதை டீகோட் பண்ணதில் நமக்கு என்ன கிடச்சதுன்னா ஜிங்வா இண்டஸ்ட்ரியல் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு இருந்துச்சு. அது மேபி அந்த படத்தில் வர ஏதாவது இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு மானிட்டரில் வந்து பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2050 அப்படின்னு இருந்துச்சு. மேபி இந்த படம் வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த 2050 அந்த இயரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் மற்ற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஹியூமனோட ஐ, ஹியூமனோட ஃபேஸ்லாம் இருக்கும். மேபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் பேஸ்ட் லேபார்டரியாக இருக்கலாம். என்னோட கெஸ்ன்னு அங்கே வந்து ஒரு குளோனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு விஜய் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கே வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நானும் அதை ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களோட கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன். அதை எதுவுமே டீகோட் பண்ண முடியல, எது பேஸ் பண்ணி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னுட்டு. அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து தளபதி வெளில ஓடி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வெளில வர்றது தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் அவர் அதையும் தாண்டி அந்த ஒரு பேக் ஒன்று கேரி பண்ணிட்டு வெளில வராரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த பேக்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லைனா ஏதோ ஒரு டிவைஸ் தான் அவர் கேரி பண்ணிட்டு வெளில வராருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டீசரை நம்ம கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணிட்டோம். டீசர் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, விஷுவல்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் பிஜிஎம்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கான ஒரு வெயிட்டோ டெப்த்தோ இல்லையோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் இந்த ஒரு 49 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக மூவியில் இன்னுமே பெட்டராக வெயிட்டாக கொடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ இந்த படம் வந்து எந்த படத்தோட சிமிலராக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. இது எந்த படத்தோட காப்பியாக இருக்கும், சிமிலராக இருக்கும் அப்படின்ட்டுலாம். ஆனால் இந்த கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளிம்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கோட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி மேன் அப்படின்ற ஒரு வில் ஸ்மித்தோட ஹாலிவுட் மூவியோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.